முத்தரையர் மன்னருக்கு முக்கிய பகுதியில் ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு, ஒரு வெண்கல சிலை டெல்லியில் அமைத்துக் கொடுத்தால் நாங்கள் என்றென்றும் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்போம் சார். அடுத்து, காவிரி கல்லணையை கட்டி ஆண்ட முத்தரைய மன்னருக்கு காவிரி பகுதியில் ஒரு மணிமண்டபம் மத்திய அரசின் சார்பாக அவர் சிலையுடன் எடுத்து செய்தால் நல்லதாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் சார். அடுத்து முக்கியமான ஒரு கோரிக்கை என்னவென்றால், திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு ஸ்வரன்மாறன் முத்தரையர் பன்னாட்டு விமான நிலையம் என்ற கோரிக்கையை வைக்கின்றோம் சார். இன்னும் இரண்டு கோரிக்கை மட்டும்தான் சார். அடுத்து, முத்தரையர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு சரியான தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை. 5 MP போஸ்ட் அவர்களுக்கு கொடுக்குமாறு வருகின்ற தேர்தலில் கேட்டுக்கொள்கிறோம். 20 MLAவுக்கு மேல எங்க பகுதி சட்டமன்றத்தில் ஜெயிக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் இருக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் அதை செய்தால் ஆவணமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சார். அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டியது சார், ஜாப் ரிசர்வேஷன். We are one of the oppressed and depressed community, voiceless community in Tamil Nadu. No one has supported in the past 50 years, sir. So if our government come forward to support us in a big way, definitely we will loyal to all our government, sir. Finally, sir, I myself introduce myself. I am Damodaran, founder of Gramalaya NGO, started in 1987, working from Trichapalli district as a national key resource center of the Ministry of Jal Shakti. And I have been involved in construction of 6 lakhs plus toilets, Swachh Bharat Mission program, sir. I have started my first toilet construction at the age of 21, sir. I got Padma Shri Award at the age of 60 after 40 years of working in the sector. South India and Puducherry government, I am the instrumental in declaring Puducherry state itself as a open defecation free state. I have given the award because of my contributions in the sector. When Rajiv Gandhi was the Prime Minister, I started construction of Central Rural Sanitation Program toilet, then low-cost sanitation cum scavengers rehabilitation program, then even Swachh Bharat Mission program. I have involved in, right now, even today, I am part of the Swachh Bharat Mission program, sir. The India's first open defecation free village was announced by, under my guidance. Sandasila Nair madam visited our villages. That is why I got the Padma Shri Award. My 40 years of work, at the age of 60, I got the Padma Shri Award from our Honorable Prime Minister of Modi ji. An unsung hero was recognized by our Modi, sir. Thank you so much, sir. Wonderful, sir. Thank you for giving such a wonderful opportunity. நன்றி. தற்பொழுது சபையின் தலைவர்களுக்கு சிறப்பு மரியாதை செய்யப்படுகிறது. அரையர் சுவரன்மாறன் பிடாரி அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் டாக்டர் எம் சந்திரசேகரன் அவர்களை மாண்புமிகு பாரத துணை குடியரசுத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்ய அழைக்கிறோம். அடுத்ததாக தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்க நிறுவனர் திரு R. விஸ்வநாதன் அவர்களை மாண்புமிகு மத்திய நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் மாண்புமிகு மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் அவர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்ய அழைக்கிறோம்.
அடுத்ததாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. I'm trying to see something. Feeling. Ladies and gentlemen, now we have arrived at the main event of today, which is a release of the commemorative stamp of Emperor Perumbidugu Muttarayar Samraj Suvaran Maran. I now request the Chief Postmaster General, Delhi Postal Circle, Colonel Akhilesh Kumar Pandey, to hand over the first album to Honorable Vice President of India. Further, a short video on the postal stamp will also play simultaneously. பெரியோர்களே, சுவரன் மாறன் என்கிற பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களை நினைவு கூறும் சிறப்பு அஞ்சல் தலை வெளியீடு என்ற வரலாற்று சிறப்புமிக்க தருணத்திற்கு இப்போது வந்தடைந்துள்ளோம். டெல்லி அஞ்சல் வட்டத்தின் தலைமை அஞ்சல் இயக்குநர் கர்னல் அகிலேஷ் குமார் பாண்டே தற்போது அஞ்சல் தலையை பாரத துணை குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்குகிறார். அவையோர்களே, இங்கு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. நேர் நின்ற களங்களில் எல்லாம் எதிரிகள் கலங்கிட போர்பல வென்ற மாமன்னன் வாகைப்பூ சூடிய கோமாரன் தமிழுக்கு மெய்கீர்த்தி அமைத்த பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் நினைவு அஞ்சல் தலை போற்றுதலுக்குரிய பாரத துணை குடியரசுத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களால் வெளியிடப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி.
பேரரசர் முத்தரையர் அஞ்சல் தலை வெளியீட்டுக் குழுவின் ஆலோசகர் மற்றும் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மாண்புமிகு உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பெரும்பிடுகு முத்தரையர் சோரன் மாறன் அவர்களுக்கு 1350வது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் தபால் தலை வெளியிட்டு இந்த நிகழ்வை சிறப்பாக அமைத்திருக்கின்ற இந்திய குடியரசு துணைத் தலைவர், மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் CP-R அவர்களே, மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாநிலங்களவை துணைத் தலைவர் அர்வன்சி அவர்களே, தாமோதரன் அவர்களே, ஆர் விஸ்வநாதன் அவர்களே, கே செல்வகுமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வெற்றி ஒன்றே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கொண்ட தமிழகத்தின் மையப்பகுதிகளில் அரசாண்ட கிபி 6-9ஆம் நூற்றாண்டுகளில் ஆண்ட மாமன்னருக்கு இன்று தபால் தலை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்த நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள், அவருக்கு உதவியாக இருந்த புரொஃபசர் சீனிவாசன் அவர்களையும் இந்த நேரத்திலே நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியிடம் அவர்களிடம் எடுத்து சொன்ன மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இதற்கான எல்லா நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆக எல்லா மன்னர்களும் தமிழகத்தை ஆண்டபோதும் கூட சோழ சாம்ராஜ்யத்திற்கு முன்னாடி கிபி 6-9ஆம் ஆண்டுகளில் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் பெரும்பிடுகு முத்தரையரை வணங்குவதில், போற்றி மகிழ்வதில் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு நிறைய, கிட்டத்தட்ட சுமார் நிதியமைச்சர்கள் இருக்கிறார்கள், 14,83,000 கோடி ரூபாய்க்கு மேலாக நிறைய நிதிகளை தமிழகத்திற்கு தந்தவர், தமிழ் தேசியத்தை போற்றி மகிழ்ந்தவர், மாபெரும் தலைவர் நமது நரேந்திர மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பெரும்பிடுகு முத்தரையர் பற்றி நாலடியாரில் 295வது பாடலில் பாடியிருக்கிறார்கள். மன்னன் மாநாளத்து வாழ்வோரெல்லாம் செல்வரனினும் கொடாதவர், மன்னன் மாநாளத்து வாழ்வோரெல்லாம் செல்வரனினும் கொடாதவர், நல்கூர்ந்த கண்ணும் பெரும் முத்தரையரே என்ற பெயருக்கும் பெருமைக்கு உரிய பெரும்பிடுகு முத்தரையருக்கு தபால் தலை வெளியிடுவதில் உண்மையிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இது புரொஃபசர் சந்திரசேகர் அவர்கள் முழு முதல் காரணமாக இருந்திருக்கிறார்கள். இதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே நமது தமிழகத்தைச் சேர்ந்த நம்மவர், அவர் அகில இந்திய அளவுக்கு குடியரசு துணைத் தலைவராக இருந்தாலும் நம்மில் ஒருவர், நம் குடும்பத்தில் ஒருவர், அவருடைய கையாலே இந்த தபால் தலை வெளியிடுவது என்பது மிகப்பெரிய பொருத்தமாகவும் சால பொருத்தமாகவும் இருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாண்புமிகு தகவல் ஒலிபரப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுடைய நினைவு தபால் தலை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய திரு CP ராதாகிருஷ்ணன்ஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே, மாண்புமிகு துணை சேர்மன் ராஜ்யசபா மரியாதைக்குரிய திரு ஹரிவன்ஜி அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் மேடையில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா ஆர் விஸ்வநாதன் அவர்களே, திரு கே செல்வகுமார் அவர்களே, திரு பத்மா விருது பெற்ற திரு தாமோதரன் அவர்களே,
இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர் ஆர்கனைசர் திரு டாக்டர் சந்திரசேகர் அவர்களை, திரு அரவிந்த் மேனன் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆசாதி கா அம்ருத் மகா உற்சவம் 75வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது இந்தியா முழுவதும் இருக்கின்ற எண்ணற்ற அறியப்படாத தலைவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்தார்கள். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கின்ற அறியப்படாத தலைவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு மிக முக்கியமான எண்ணமாக இருந்தது. அதை செயல்வடிவம் கொடுத்தவர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு தபால் தலை வெளியிடுவதற்கு அனுமதி கொடுத்த அவருக்கு உங்கள் சார்பாகவும் தமிழகத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர்களே, முத்தரையர்கள் இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசராக இருந்தவர்கள். இன்றைக்கு காலப்போக்கில் விவசாயத்தையும் மீனவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மீனவர்களுக்கான ஒரு தனி அமைச்சகத்தை ஏற்படுத்தி கொடுத்து மீனவர்களுடைய நலனுக்காக கிட்டத்தட்ட முதல் முறையாக 60,000 கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஒதுக்கியது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் நம்முடைய நிதியமைச்சர் அவர்களும். ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ளூ ரெவல்யூஷன் என்னன்னு தெரியாது. பிரைம் மினிஸ்டர் மத்ஸ்ய சம்பத யோஜனா மீனவர்களுடைய நலனுக்கான ஒரு திட்டத்தை கொடுத்தார்கள். கடல் பாசியை ஊக்குவிக்குவதற்கு அம்மா இருக்காங்க. கடல் பாசிக்காக அவங்க எப்ப பேசினாலும் கடல் பாசி, நான் மீனவர் அமைச்சராக இருக்கும்போது கடல் பாசியை தான் சொல்லுவோம். நம்மளுடைய கடலோரங்கள் இருக்கிற பகுதிகளில் நாம் நம்மளுடைய மீனவ சகோதரிகளுக்கு இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேற ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு கடல் பாசியை ஊக்குவிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் முதல் முறை, இந்தியாவில் வேற எங்கேயும் கொடுக்கல, கடல் பாசிக்காக ஒரு சிறப்பு ஸ்பெஷல் பார்க்க நம்மளுடைய ராமநாதபுரத்துக்கு கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு என்னென்னமோ சொல்றாங்க, ஐயா பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு நாம் ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் சொல்றாங்க, யார் சொல்றா, அதாவது ஒரு குடும்பத்தை மட்டுமே முன்னிறுத்தவர்கள் சொல்றாங்க. அந்த குடும்பத்துக்காரங்க பேர்ல தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அந்த குடும்பத்துக்காரங்க பேர்ல தான் நூலகம் இருக்கும், அந்த குடும்பத்துக்காரங்க பேர்ல தான் எல்லா கட்டிடங்களும் இருக்கும். ஆனா அவங்க தேசியத்தில் வஉசி பாரி தலைவர்களை கொண்டு வர, ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தான் எல்லா இடத்துலையும் நம்மளுடைய தலைவர்களை கொண்டு சேர்ந்துட்டு இருக்கிறார். திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும், ஒரு நாடு 2 நாடு அல்ல, திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். திருக்குறளை 35க்கு மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னைக்கு காசி தமிழ் சங்கம் 4வது முறையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கும் விதமாக காசி தமிழ் சங்கத்தை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில தமிழ உறக்க சொன்னது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். வெற்றி வாகி சூடிய ஐயா பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுடைய வழியில நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு தேசத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி 16க்கும் மேற்பட்ட போர்களில் வென்று வாகை சூடி வந்தாரோ ஐயா பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள், அதே போல இன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள் உலகத்தை வென்று கொண்டிருக்கிறார்கள், உலக மக்களுடைய மனதை வென்று கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த அருமையான தருணத்தில் உங்களோடு பேசியதில் மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி. மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்த்த அவர்களுக்கும் என்னுடைய உங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். அமைச்சருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இப்போது இந்நிகழ்ச்சியின் சிறப்புரையை வழங்க போற்றுதலுக்குரிய பாரதத்தின் துணை குடியரசுத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்களை மிகுந்த மரியாதையுடன் அழைக்கிறோம்.
மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த ஒரு போற்றுதலுக்குரிய பெரிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு பேரரசர், அதுவும் நான் திருச்சி அந்த பகுதியை சேர்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஆட்சி புரிஞ்சவர், அப்பேற்பட்ட ஒரு பேரரசருக்கு தோல்வி என்ற வார்த்தை இலக்கணத்திலே இல்லை என்ற அந்த ஒரு விதத்தில் ஆட்சியை ஆண்டவர் முத்தரையர், இரண்டாம் முத்தரையர். இவருக்கு ஒரு ஸ்டாம்ப் வெளியீடு ஒரு பெரிய நிகழ்ச்சி. டாக்டர் முருகன் சொன்னார் அழகா, 75 வருஷங்கள் பாரத நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சு அது அமிர்த காலம் ஆரம்பமாக கருதி அந்த அமிர்த கால ஆரம்பத்தில் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அளித்த போராடிய பெரிய தலைவர்களை நம்ம ஞாபகம் செய்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு அப்ப வரைக்கும் எத்தனையோ தியாகம் செஞ்சிருந்தாலும் அவங்கள பத்தி வெளியில பெரிய விஷயம் வராம இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களை நம்மளும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து மக்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சியை பாரத பிரதமர் ஏற்றுக்கொண்டு நடத்திய போது வேலு நாச்சியார், ராணி ருத்ரம்மா அப்படின்னு பேசும்போது முத்தரையர் பற்றி எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஓராண்டு கால நிகழ்ச்சிகள்ல நாடு முழுவதும் எங்க போனாலும் எத்தனை செலவானாலும் நீங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்க, அவங்கள பத்தி ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுங்க. அதாவது ஒரு புஸ்தகம் பப்ளிஷ் பண்ணியிருந்தா ஒரு 1000 காப்பி, 5000 காப்பி, 50,000 காப்பி வெளியிட்டு அதை எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்து கொடுத்துருந்துட்டோம். ஆனா புக் என்ன போது அது டிஜிட்டல் உலகத்துல என்றும் ஒரு ஸ்டாம்பாக இருந்துருது. அதை நீங்க நீக்கவே முடியாது. நான் வேணா என்னோட போன்ல இருந்து அதை நீக்கிடலாம், இல்ல நீங்க வேணா உங்க போன்ல இருந்து எடுத்துடலாம், உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்துடலாம். ஆனா அந்த டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிற அந்த உலகத்துல என்றைக்கும் எப்போதும் இருக்கக்கூடிய அந்த அளவுல அது பதிஞ்சிடுது. பதிவு ஆயிடுறதோட இல்லாம இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு கூட யாராவது எலக்ட்ரானிக் மோட்ல அதை சர்ச் பண்ணாங்கன்னா அந்த டேட்டா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரித்திரத்துல அவருடைய புகழ் என்றும் இருக்கிறது என்பதை திருப்பி நம்மளுக்கு எடுத்துரைக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் மார்க்கத்தின் மூலமாக அதில் ஸ்டாம்ப் போட்டுருங்க, அந்த டிஜிட்டல் புக் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பெரிய குழுமமாக நிறைய பேர் இருந்தாங்க. அதில் நம்ம டாக்டர் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அப்போலேருந்தே இந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்துட்டு இருந்தாரு. நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. அந்த முறையில் அப்போலேருந்தே சரி இது டிஜிட்டல் ஸ்டாம்ப் ஆயிடுச்சுங்க, இல்லைங்கள, ஆனால் ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் வெளியிடணும், ஃபர்ஸ்ட் டே கவர் ரிலீஸ் பண்ணணும், அவருடைய உருவம் அதில் பதிஞ்சிருக்கணும் அப்படின்ற முயற்சி சின்ன அளவில் எடுத்தாலும் இது என்னைக்கோ தயாராகிடுச்சுங்க. நான் ஆக்சுவல் விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். என்னைக்கோ தயாராகிடுச்சு. டாக்டர் ப்ரொஃபஸர் நம்ம ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டே இருந்தார், ஏங்க தடையாயிட்டே இருக்கு, கொஞ்சம் போலாமா? தடை ஒன்றும் இல்லைங்க, நான் எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டாம்ப் ரெடி, ஃபர்ஸ்ட் டே கவர் ரெடி. எப்போன்னா நான் தெய்வீகத்தை நம்ம தமிழர் குடியரசு தலைவரா வர வரைக்கும் வெயிட் பண்ணிச்சு. இதுக்கு முன்ன எப்போ ரிலீஸ் ஆயிருந்திருக்கலாம். ஆனா நம்மளுக்கு நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சியோட அது ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இறைவனை கொடுத்தருப்பிருக்கு. இப்பேற்பட்ட பெரியார்
அந்த உணர்ச்சியோட எடுத்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த அளவு இன்னைக்கு துணை ஜனாதிபதி குடியரசு துணைத் தலைவருடைய வீட்டில், அவருடைய வீட்டில் இப்பேற்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது. அது எனக்கு தெரிஞ்சு பிரதமர் அவர்களும் இதை பார்த்து கொண்டு அவருடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய முயற்சியால ஊர்ல இருக்கக்கூடிய இப்ப வரைக்கும் பிரபலம் ஆகாத, அதாவது அவங்க காலத்துல அவங்கள மீட்க முடியாத அளவு அவர் ஆட்சி பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத நாட்டுல பல பேருக்கு தெரியாத இருந்த ஒரு நிலையில இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியில அவருடைய புகழை நம்ம திருப்பி எடுத்து சொல்றோம்னா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அதுல நான் எனக்கு விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. திருச்சியில படிச்சு திருச்சியை சுத்தியே வாழ்ந்தவோ முசிறியில இருந்தவோ எனக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. நான் ஆக்சுவலா குடியரசு துணைத் தலைவர் பேசுறாரு, அதனால நம்ம பேச வேண்டிய தேவையில்லை. இவரை விட உயர்ந்த பதவி தமிழர்களுக்கு மோடி ஐயா மூலமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கூடும்போது அவர் பேசும்போது நான் இதுக்கு நான் கொஞ்சம் பின்வாங்கினேன். இருந்தாலும் அவருடைய பெருந்தன்மை இல்லை, நீங்க பேசிதான் ஆகணும்னு சொன்னாங்க. அதனால எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் எடுத்து உரைக்க வேண்டிய நிகழ்ச்சி. நம்ம எல்லார்கிட்டையும் இதை பத்தி பேசணும். திருப்பி திருப்பி தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் இல்லை. அதனால நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள், எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள். இந்த மாதிரி ஒரு பேரரசை எடுத்து சொல்ல வேண்டிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இதை எடுத்து சொல்லி ஊர் ஊரா எல்லார்கிட்டையும் பேசணும். மோடி அரசின் மூலமாக இதில் நடந்த ஒரு சிறிய முயற்சிகளையும் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம். மத்திய நிதியமைச்சரின் செறிவான கருத்தாழமிக்க உரைக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. தற்போது இந்நிகழ்ச்சியின் சிறப்புரையை வழங்க போற்றுதலுக்குரிய பாரதத்தின் துணை குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கிறோம். தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, ஒரு மாமன்னனுக்கு மத்திய அரசு செய்கின்ற மகத்தான மரியாதையாக இன்றைக்கு இந்த அஞ்சல் தலை வெளியிடுகின்ற விழா அமைந்திருக்கிறது. இந்த விழாவிலே என்னோடு மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற மன்னன் எந்த பகுதியை ஆண்டானோ அந்த மண்ணிலே இருந்து, அந்த சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியிலே இருந்து கல்வியை கற்று இன்றைய தேசத்தினுடைய நிதி அமைச்சராக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன்ஜி அவர்களே, தமிழகத்திலே இருந்து இன்றைக்கு மத்திய பிரதேசத்திலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடு முழுமைக்கும் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராய் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகின்ற அருமை சகோதரர் டாக்டர் L. முருகன்ஜி அவர்களே, நம்ம எல்லோருமே தமிழகத்தைச் சேர்ந்தவர்களாக வந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த நிகழ்ச்சிக்கு மிகச் சிறப்பு எது என்று கேட்டால், ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் எந்த கிராமத்தில் பிறந்தாரோ அந்த கிராமத்திலேயே பிறந்து அவருடைய டோட்டல் ரெவல்யூஷன் மூவ்மெண்டிலே, முழு புரட்சி இயக்கத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இன்றைக்கு நாடு போற்றுகின்ற நல்ல தலைவர்களில் ஒருவராக என்னோடு இணைந்து நம்முடைய மேல் சபையினுடைய துணைத் தலைவராக மிகச் சிறப்பாக பணியாற்றுகின்ற ஸ்ரீ ஹரிவன்ஜி அவர்களே, அவர் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருப்பது இன்னும் இந்த விழாவிற்கு பெருமை சேர்க்கிறது.
என்பதை நான் மனமகிழ்வோடு இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். நம்முடைய அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்கும் இந்த அஞ்சல் தலை சிறப்பாக வெளியிடப்பட வேண்டும் என்பதற்கும் எல்லோரோடும் தலைமையேற்று மிக சிறப்பாக செயலாற்றிய நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் பாசத்திற்கினிய சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, இங்கே வரவேற்புரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் டாக்டர் சந்திரசேகரன் அவர்களே, அருமை பெரியவர் நம்முடைய பாசத்தை எல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற அருமை பெரியவர் விஸ்வநாதன்ஜி அவர்களே, என்னோடு பல நேரங்களில் இணைந்து பணியாற்றி தனக்கென ஒரு இயக்கத்தையும் கண்டு அதை வழிநடத்தி வருகின்ற அருமை தம்பி திரு கே செல்வகுமார் அவர்களே, என்னோடு பல காலம் நான் இயக்க பணி ஆற்றிய போது என்னோடு இணைந்து பணியாற்றிய அருமை சகோதரர்கள் கருப்பு முருகானந்தம் அவர்களே, அருமை தம்பி ஒண்டி அவர்களே, திரளாக வருகை புரிந்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சத்தின் ஆழத்திலே இருந்து எழுகின்ற காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். பேரரசர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் சொர்ணமாறன் அவர்களின் நினைவு அஞ்சல் தலையை வெடிவிடுவதன் மூலமாக நாம் அஞ்சல் துறை பெருமை அடைகிறது. இந்த நாடே இன்றைக்கு பெருமை கொள்கிறது. இந்த ஆண்டு பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழாவை முன்னிட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பெரும்பிடுகு முத்தரையர் மணிமண்டபத்தில் உள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களோடும் நயினார் நாகேந்திரன் அவர்களோடும் இணைந்து மகாராஷ்டிரா ஆளுநராக நான் என்னுடைய மரியாதையை செலுத்தினேன். அந்த நேரத்தில் ஸ்டாம்பு வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்தது. ஆனால் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் குறிப்பிட்டது போல எனக்கும் தெரியாது இதெல்லாம் நடக்கப் போகிறது, அது உபராஷ்டிரபதி பவனத்திலே தான் நடக்கப் போகிறது என்று எனக்கும் அன்றைக்கு தெரியாது. இதற்கெல்லாம் காரணமாக ஒருவர் அமைந்திருக்கிறார். அவர் நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் மனப்பூர்வமான பாசத்துக்கும் உரிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருந்தாலும் ஆட்சியாளர்களில் மன்னர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் மன்னர்களில் மாமன்னர்களாக இருந்தவர்கள் ஒரு சில பேர்தான். அந்த ஒரு சில பேரில் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் சொர்ணமாறன் அவர்கள் தனி சிறப்பு மிக்கவர். இன்றைக்கு தமிழகம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த தமிழகத்தின் பசுமையான பகுதி எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அந்த பசுமையான பகுதி திருச்சியிலே இருந்துதான் ஆரம்பிக்கிறது. எங்கு நோக்கினும் பச்சை என்று சொன்னால் திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பூர், திருவாரூர் என்று அது பறந்து விரிகிறது. அந்த பகுதிகளில் பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய தமிழ்தாயினுடைய இதயமாக விளங்குகின்ற பகுதியை 45 ஆண்டு காலம் தோல்வியே காணாது வெற்றிகரமாக ஆண்ட ஒரே மாமன்னன் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். அவரது ஆட்சி விரிவாக்கம், அதனுடைய ஸ்திரத்தன்மை, அந்த ஆட்சியிலே இருந்த ஒரு வீரியம் மற்றும் அவருடைய கலாச்சார வளர்ச்சியை பேணி காக்க வேண்டும் என்கின்ற பங்கு 16 முக்கிய போர்களில் பங்கேற்று ஒரு போரிலே கூட தோற்கடிக்கப்படாத மகத்தான மாமன்னன் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள்.
இவர் தன்னுடைய தந்தை மாறன் பரமேஸ்வரனுக்கு பிறகு கிபி 705 அரியணை ஏறி 745 வரை மிகச் சிறப்பான ஆட்சியை நம்முடைய தமிழகத்தின் இதய பகுதிக்கு தந்திருக்கிறார்கள். அதனால்தான் இப்படி மகத்தான வெற்றிகளை பெற்ற காரணத்தால் தான் அவருக்கு சத்துருகேசரி, அபிமான தீரன், ஸ்ரீ சத்துரு மல்லன் மற்றும் தஞ்சைக்கோன் போன்ற அளவில்லாத கௌரவ பட்டங்கள் அன்றைக்கே தரப்பட்டிருக்கிறது. தமிழக வரலாற்றில் பொற்கால ஆட்சியை வழங்கிய தலைசிறந்த மன்னர்களில் முதன்மையானவராக, முத்தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட போற்றுதலுக்குரிய தமிழ் வேந்தராக, போர்க்களத்திலே எதிரிகளால் வீழ்த்தவே முடியாத வாகைப்பு சூடிய மாவீரராக திகழ்ந்த பேரரசர் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள் கலை மற்றும் விவசாயத்தின் பாதுகாவலராக, தமிழ் மரபில் போற்றப்படுகின்ற மன்னர்களில் மகத்தானவராக, செந்தலை, நார்த்தாமலை மற்றும் காவிரி வடகரையில் உள்ள பல கல்வெட்டுக்கள் இவருடைய சாதனைகளை, சரித்திர நிகழ்வுகளை இன்றைக்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கெல்லாம் மிகச்சிறந்த பெருமையை தருகின்றதாகும். இவருடைய ஆட்சியில் கோயில்கள், பாசனப் பணிகள், தமிழ் இலக்கியம் ஆகியவற்றில் இவருக்கு இருந்த ஈடுபாடும் அதை அவர் வளர்த்த விதமும் இன்றைக்கும் தமிழனுடைய பழமையான கலாச்சாரம் உலகெங்கும் பறைசாற்றப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு ஆணிவேராக இருந்தவர் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் மாமன்னர் அவர்கள். 75வது சுதந்திர தின ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் கொண்டாடப்பட்ட நிகழ்வின் போதுதான் எண்ணற்றவர்கள் மறைந்து போனாலும் அவர்கள் புகழ் என்றைக்கும் இந்த மண்ணிலே மறையாமல் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாட்டின் ஒரு பகுதியிலே மட்டும் இருந்தால் போதாது. அவருடைய புகழ், அவர்கள் இந்த மண்ணுக்காக செய்த மகத்தான சாதனைகள், அவர்கள் மகத்தான வீரம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை 75வது சுதந்திர தின ஆசாதி கா அம்ரித் மகோத்சவத்தை நாடு முழுவதும் கொண்டாட முடிவெடுத்தார்கள். அதனால்தான் நாடு முழுவதிலும் நம்முடைய மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையரை போன்றவர்களுடைய புகழ் பரவுகிறது. இன்றைக்கு ரவன்ஜி இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அப்படி எடுக்கப்பட்ட நிகழ்வுகளின் மூலமாக அவர் தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் நாங்கள் அவரை கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனேயே அவர் இன்றைக்கு இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடு பாரம்பரியத்தை எப்பொழுது இழக்கிறது என்று சொன்னால், எப்பொழுது அந்நியனுடைய ஆட்சி இங்கே வந்து விடுகிறதோ அப்பொழுது தன்னுடைய பாரம்பரியத்தை இழக்கிறது. ஆங்கில ஆட்சியில் நாம் இழந்த பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்காக அரசாங்கம், அதிலும் குறிப்பாக மோடிஜி அவர்கள் மிகுந்த முன்னுரிமை தந்து இந்த நாட்டினுடைய பழைய பெருமைகளை எல்லாம் மேற்கொண்டு வர வேண்டும். மீட்டெடுத்து வருகின்ற பொழுதுதான் இளைஞருடைய மனதில் ஆழமான தேசபக்தி உணர்வு பரவும். யார் ஒருவனுக்கு ஆழமான தேசபக்தி உணர்வு இருக்கிறதோ அவன் பொதுநலனிலே அக்கறை கொண்டவனாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை உணர்ந்து அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படி அவர் எடுக்கின்ற அந்த முயற்சிகளில் 2014 முதல் இன்றைக்கு வரை கிட்டத்தட்ட 642க்கும் மேற்பட்ட கடத்தப்பட்ட சிலை உட்பட தொல்பொருள்கள் மீட்கப்பட்டு இந்த நாட்டிற்கு மீட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். வந்தவர்கள் கொள்ளையடித்து சென்றது போக நம்மவர்களே கொள்ளையெடுத்து வெளிநாடுகளில் பணத்திற்காக விற்ற பல நிகழ்வுகளையும் தாண்டி இன்றைக்கு 652 சிலைகள் மீட்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மோடிஜி அவர்களுக்கு இந்த மண்ணின் மீது, அந்த மண்ணினுடைய தொன்மையின் மீதும் மண்ணினுடைய பெருமைமிகு பாரம்பரியத்தின் மீதும் அவருக்கு இருக்கின்ற அக்கறையை அது காட்டுகிறது. ஜூலை மாதம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருகின்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆடி திருவாதிரை திருவிழாவில் பக்தர்களிடம் உரையாற்றினார். அது ஒரு புறத்தில். இன்னொரு புறத்தில் நம்முடைய அமைச்சர் முருகன்ஜி அவர்கள் கோடிட்டு காட்டியதைப் போல கடந்த 4 ஆண்டுகளாக காசி தமிழ்ச் சங்கம் என்கின்ற மகத்தான நிகழ்வை நிறுவி தமிழனுடைய புகழ் வடபுலத்திலும் எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதில் இன்றைக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவர்கள்
தான் அதற்கு பொறுப்பாளராக இருக்கிறார்கள். அவர் என் இடத்துல சொன்னார்கள், இந்த ஆண்டு இந்த காசி தமிழ்ச் சங்கத்தினுடைய துவக்க விழா காசியிலே நடைபெற்றது. நிறைவு விழா நம்முடைய பண்பாட்டினுடைய அடிப்படையில் ராமேஸ்வரத்தில் நடைபெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், பல மன்னர்களால் இந்த தேசம் ஆளப்பட்டிருந்தாலும், பல்வேறு மொழி பேசுகின்றவர்களாக நாம் இருந்தாலும், நாம் அனைவரையும் ஒருங்கிணைப்பது எது என்று கேட்டால் அதுதான் தர்மம். இந்த நாட்டிற்கான தர்மம் பொதுவானது, அதை காக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மகத்தான பணியாக இருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நாட்டின் ஒவ்வொரு பகுதியின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மரபுகளை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கான அங்கீகாரம் நாடு முழுவதுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். அதுதான் அவருடைய முழுமையான சிந்தனை. அந்த ஒரு அங்கமாகத்தான் இன்றைக்கு இந்த சிறப்பான மாமன்னனுக்கு இந்த அஞ்சல் துளை வெளியிடுகின்ற நிகழ்வு நடைபெறுகிறது. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் நினைவஞ்சல் தலை வெளியிடுவதற்கு இந்திய தபால் துறையும் மாமன்னர் வழியில் இறங்கும் அறக்கட்டளையும் நினைவஞ்சல் தலை வெளியிட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த தபால் தலை வெளியீட்டுக் குழுவின் ஆலோசகராக இருந்து பணியாற்றிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், மத்திய அமைச்சர் பெருமக்கள் நிர்மலா சீதாராமன்ஜி அவர்களுக்கும், முருகன்ஜி அவர்களுக்கும், நம்முடைய புரொஃபசர் பேராசிரியர் அவர்களுக்கும், பெரியவர்களையும் தலைவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால், யாராவது ஒருவர் ஒரு முயற்சி எடுத்தால்தான் எந்த நல்லதுமே சமூகத்தில் அது நிறைவேற்ற முடியும். அப்படி நீங்கள் அத்தனை பேரும் இணைந்து எடுத்த இந்த பெருமுயற்சி இங்கே நம்முடைய உபராஷ்டிரபதி பவனத்தில் வெளியிடுகின்ற நிகழ்வாக அருமையாக அமைந்திருக்கிறது. ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் என்னும் உன்னத நோக்கத்தை இது வலியுறுத்துகிறது. ஒன்றே பாரதம், ஒன்றே நாடு, ஒன்றே மக்கள் என்பதை பறைசாற்றுகின்ற முகமாக இது இனிதே நடைபெற்று வருகிறது. தோன்றின் புகழோடு தோன்றுக என்றான் வள்ளுவன். அப்படி தோன்றிய அரசர்களில் பேரரசர், மன்னர்களில் மாமன்னர் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் சுவர்ணமாறன் அவர்கள் அவருடைய வீரத்தையும் தீரத்தையும் போற்றுவது நம்முடைய மண்ணின் மான். This season at Kalyan Jewellers, enjoy up to 1,500 rupees off per gram on. சுவர்ணமாறன் அவருடைய புகழ் இந்த மண் இருக்கின்ற வரை, மனித குலம் இருக்கின்ற வரை நீடித்து நிலைக்கும் என்று சொல்லி அவர் புகழ் ஓங்குக. வாழ்க பாரதம், வெல்க பாரதம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஞானமுள்ள வார்த்தைகளுக்காக மிகவும் நன்றி ஐயா. May I kindly request you all to kindly rise for the national anthem. मैं सबसे अनुरोध करती हूँ कि राष्ट्रगान के लिए कृपया खड़े हो जाए. தேசிய கீதத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा. विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा. तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मागे. गाहे तव जय गाथा. जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता. जय हे जय हे जय हे जय 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 हे. Thank you all for your esteemed presence. A high tea has been arranged outside the hall. Kindly proceed as guided by the volunteers. உங்கள் பங்கேற்கு மனமார்ந்த நன்றி. அரங்கிற்கு வெளியே சிற்றுண்டி ஏற்பாடு பட செய்துள்ளது.
அனைவரும் கலந்து கொண்டு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Thank you. அனைவரும் kindly go through that exit.